வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அதானி மற்றும் மணிப்பூர் கலவரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதி மறுக்கப்படுவதை கண்டித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் அக்கட்சியினர் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் தற்போது காங்கிரசால் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் உடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அதானியின் ஊழல் மோசடிகள் குறித்தும் மணிப்பூர் கலவரம் குறித்தும் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் பேசுவதில்லை என்பது குறித்து இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த போராட்டம் என்பது காவல்துறை என்பது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. சைதாப்பேட்டையிலிருந்து பேரணியாக சென்று ஆளுநர் மாளிகையில் முற்றுகையிடுவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் தற்பொழுது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்து பேருந்து அழைத்துச் சென்றிருக்கின்றனர். மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியபடி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தற்பொழுது காவல்துறையை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த இடத்தில் கைது செய்யப்படக்கூடிய காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அருகில் இருக்கக்கூடிய சமாதான கூடத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். சைதாப்பேட்டை பனகல் மாளிகையிலிருந்து ஊர்வலமாக சென்று ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் ஏற்றி வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.